நாளைக்கு மட்டும் காலேஜ்க்கு வரணும். அதுக்கப்புறம் கல்யாணம்ல ஒரு 2-3 நாள் லீவ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நமக்கு இப்ப ஸ்டடி லீவ் தானே, அதனால வீட்ல இருந்து படிச்சாலும் ஒண்ணும் இல்ல, நம்ம தானே காலேஜ்க்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். 4 நாள் லீவ் போட்டிருக்கியா? இது நீ இல்லாம எனக்கு காலேஜ்ல நல்லா போர் அடிக்கும். நான் தனியா எப்படி அங்க போய் இருக்கிறதுக்கு? சரி, அப்ப ஒரு 4 நாளைக்கு நீயும் காலேஜ் போவாத, நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு போலாம். ஸ்டடி லீவ் தானே, அதனால மேம் எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்ல இருந்தே படிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லுவோம். நான் இல்லாம நீயும் காலேஜுக்கு போவாதடி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே லீவ் போட்டுருவோம். நானும் அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்றதுக்குன்னு தெரியல. 4 நாள் வீட்ல இருந்தும் எனக்கு போர் அடிக்கும், காலேஜ் போனாலும் நீ இல்லாம எனக்கு போர் அடிக்கும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. காவியா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? இந்த விஷயம் உங்க வீட்ல ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எங்க அம்மாட்ட சொல்லி பேச சொன்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. என்ன விஷயம் சொல்லட்டா? ஒத்துப்பாங்களா இல்லையான்னு நானே சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லு. காவியா, நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம்ல, நாங்க எல்லாரும் ஃபேமிலியா போறோம். ஜாலியா இருக்கோம்டி, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போறோம். வண்டியில தான் போறோம். பெரிய ஒரு பஸ் பிடிச்சிருக்கோம். நீயே எங்க கூட வரியா? நாங்க அங்க மேரேஜ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். நீ வீட்ல தனியா தானே இருப்ப, நான் எங்க அம்மாட்ட சொல்லி உங்க அம்மாட்ட பேசட்டா? இது கோயம்புத்தூர்க்கா? நல்லா சொன்னப்போ எங்க வீட்ல எல்லாம் விடவே மாட்டாங்க, எங்க அப்பா எல்லாம் இந்த ஒரு இடம் விட மாட்டாங்க தெரியுமா? சரிடி, எங்க அம்மாட்ட சொல்லி நான் பேசுகிறேன். எங்க கூட தானே நீ எப்பவுமே எங்க வீட்டுக்குலாம் வருவேன், எங்க அம்மாக்கு உங்க அம்மையை நல்லா தெரியும். இருந்தாலும் வேண்டாம் டி, அப்புறம் நான் சொல்லிதான் நீங்க கேட்கீங்கன்னு நினைச்சு எங்க அப்பா என்ன யாசிப்படுவாரு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன். எங்க அம்மா இப்ப வெளியே போயிருக்காங்களா, அவங்க வெளியே போயிட்டு வரட்டும், நானே உங்க அம்மைக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல உமாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வளகாப்பு, செகண்ட் பேபி, அதனால ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததோடு நான் இந்த விஷயம் பத்தி எங்க அம்மிட்ட பேசிக்கேன். அப்படியே உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா எங்க கூட விடுவாங்கன்னு நினைக்கேன். சரி, உனக்கு வரதுக்கு இஷ்டமா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லை, உனக்கு ஓகே தானே? வீட்லயே போர் அடிச்சு இருக்கிறதுக்கு வெளியே இன்னொரு ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு தான் இங்க யாரையும் தெரியாதுல்ல, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. யார தெரியாதுன்னா என்ன, உனக்கு என்ன தெரியும்? பூமாரியே தெரியும், அதுக்கப்புறமா என் தங்கச்சியே தெரியும். நாங்க எல்லாரும் தானே போறோம். பெரியவங்களையும் எங்க வீட்டுக்கிட்ட யாரெல்லாம் உண்டுன்னு உனக்கு எல்லாரையும் தெரியும். நம்ம வீட்டுக்கு வரும்போது நீ எல்லாரையும் பார்த்துருக்க. கல்யாண வீட்டுல எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கே தெரியாத போது நான் வரதானே செய்யும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன? சரி டி, உங்க அம்மா வந்ததுக்கப்புறம் உங்க அம்மிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி கேளு. எங்க அம்மா விடதா இருந்தா கண்டிப்பா நான் வரேன். ஹை ஜாலி, அப்ப நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம். சரியா? எங்க அம்மா வரட்டும், நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கேன். சரி வைக்கிட்டா? நாளைக்கு நீ காலேஜுக்கு வருவ தானே? ஆமா சத்யா, நாளைக்கு மட்டும் காலேஜ் போயிட்டு வந்துருவோம். அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நாளைக்கு மேம் தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதை அப்படியே எழுதி வாங்கிட்டு நம்ம வந்துருவோம். சரி ஓகே வைக்கிட்டா? பாய் சத்யா. இவ வேற வீட்டுல ஃபோன் பண்ணி சொல்லியேங்க, இதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட எதுவும் சொல்லி வைக்கணுமா வேண்டாமா ஒன்றும் தெரியல. எனக்கு வேற பயமா இருக்கு. விட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும், ஜாலியா போயிட்டு வந்துடலாம். நம்ம வேற கோயம்புத்தூர் பார்த்ததே கிடையாது. சரி பாப்போம், அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியாவது அம்மா வந்ததும் அம்மிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி காவியாவே அப்படியே நம்ம கூட வர வச்சிடணும். அப்பதான் ஜாலியா இருக்கும். சத்யா, யாரு கூட ஃபோன் பேசிட்டு இருக்க? யாரா இருந்தா உனக்கு என்ன? யாரடி நம்ம கூட நீ கூப்பிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு நாள் தானே காலேஜ் போகணும். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஸ்டடி லீவ் தான். நான் 4 நாள் நம்ம ஊருக்கு போகிறோம்ல, கோயம்புத்தூர் போகிறோம்ல, அதனால காவியை மட்டும் தனியாக காலேஜ் போகணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. சரி, அதுக்கு இப்போ நீ என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லை டி, அவள் வீட்டிலே தனியாக இருப்பாள, அதான் நம்ம கூட கோயம்புத்தூர் கூட்டி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சிறுகாட்டி பிடிச்சிருக்கும் உனக்கு. நம்ம எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் போகிறோம், ஃபேமிலி ட்ரிப்பில் போகிறோம். அதுக்கு எதுக்கிட்டே அவங்கள கூப்பிட்டு வர? ஏன், அவளும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி தான். நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாரும் வராங்க, அப்புறம் அவ மட்டும் வந்தா என்ன பிரச்சனை? அந்த மாமா எல்லாரையும் தானே கூப்பிட்டாங்க. நம்ம ஜாலியா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவோம். ஒரே ஒரு நாள் என்கேஜ்மெண்ட், ஒரு நாள் கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம அங்க ஃப்ரீயா தானே இருப்போம். நம்ம ஊர்லாம் சுத்தி பார்க்கலாம்ல. ஏடி பாவம் டி, அவங்க அப்பா அவளை ஒரு இடம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம பெர்மிஷன் வாங்கிடணும். இனி நம்ம ஃபேமிலியா போகும்போது எப்படி அவங்க வீட்ல இருந்து விடுவாங்க? நீ அதை பத்தி யோசிச்சியா? அதெல்லாம் விடுவாங்க. அவன் நம்ம வீட்டுக்கு வருவா, நம்மளும் அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க அம்மாவும் நம்ம அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் விடுவாங்க. ஏடி, நான் அம்மா கிட்ட பேசும்போது நீ கொஞ்சம் பேசி பெர்மிஷன் வாங்குறியா? சரி, ஏதோ சொல்லுங்க. இந்த காவியாக்காண்டி நான் பேசுகிறேன். நீ வேற அவங்க அப்பா ஒரு இடம் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுங்க, அதனால எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்காண்டி வேண்டாம் பேசேன். சரி, நம்ம கூட கோயம்புத்தூருக்கு யாரெல்லாம் வராவ? நம்ம வீட்டில் நம்ம 3 பேர் தான் போகிறோம். அப்பா கல்யாணத்துக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க. அப்புறமா பூமாரி, அப்புறம் லட்சுமி அத்தை, ஜனனி அக்காவும் வராங்க. ராமண்ணனும் கல்யாணத்துக்கு தான் அநேகமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வசந்தி அத்தை எப்பவுமே வருவேன்னு சொல்லுவாங்கல்ல, வசந்தி அத்தையும் வருவாங்க. சின்ன பொண்ணத்தை உமாத்த வரமாட்டாவ. அப்புறமா பெரியம்மா, பாட்டி, தாத்தா, மாதிரி நம்ம சித்தி, அதுக்கப்புறம் சுபின்னு எல்லாரும் வராங்க. சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லாம் கல்யாண டைம்ல தான் வருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வாரமே முன்னாடி போயிட்டு இருக்கோம்ல, அதனால அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வரமாட்டாவ. அந்த டைம்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி. சத்யா, அம்மா வெளியே போயிட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க? ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா? நானும் லிஸ்டா கொடுத்துருக்கேன், ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களோ இல்லையோ தெரியல. சரி, வாங்கிட்டு எதுவும் காசு இருக்குன்னா எடுத்துட்டு வா. இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, அங்க போயிட்டு நம்ம வடை வாங்கி சாப்பிடுவோமா? ஏன், வாங்கிட்டு எதுவும் காசு இல்லையோ?
சுவாணி, ஒரு வடைக்கு எவ்வளவுதான் ஆக போகுது? 5 ரூபா, 2 வடை 10 ரூபா. ஒரு 10 ரூபா உங்ககிட்ட காணாதாடி? ஏன் அந்த 10 ரூபா உன்கிட்ட காணாதா? நான் வேணா எனக்குள்ள வடைக்குள்ள பைசா தாரேன், 5 ரூபா தாரேன், நீ 5 ரூபா தா, நம்ம போய் வாங்கலாம். எனக்கு வடை வேண்டாம், நீயே போய் வாங்கி சாப்பிடு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி, எப்பவும் எனக்குள்ள பைசால தான் நல்லா வாங்கி வாங்கி தின்னுவா. இப்படிதான் போன வாரம் பப்ஸ் வாங்கிட்டு வா, நான் உனக்கு தந்துருக்கேன் பைசா அப்படின்னா இப்ப வரைக்கும் தரல. அதுக்கே பைசா மாதிரி வட்டியோட சாத்து நீ எனக்கு தர வேண்டியது இருக்கு. பப்ஸ் வாங்குனதுக்கு எல்லாமாட்டி வட்டி கேப்ப? ஆமா, நான் போடுவேன் வட்டி. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் தந்துருவேன். யாரு நீ தருவ, அதை நான் நம்பிட்டேன். இங்க பாரு, நான் வெளியே போய் படங்கி சாப்பிடுவேன். அதுல கையை மட்டும் வைக்க வந்த கையை முறிச்சு விடுவேன் பாத்துக்க. பாட்டி வந்துட்டா. நமக்கு வேற ரொம்ப பசிக்குதே. அம்மா காலையிலே போயாச்சு, இன்னும் ஆளை காணதுக்கில்ல, இங்கதான் இருக்காவளோ. லட்சுமி, நம்ம எதுவும் மறக்கல. லிஸ்ட்ல எழுதிட்டு போனது எல்லாமே வாங்கிட்டோம் தானே? ஆமா ராணியக்கா, நம்ம எதுவுமே மறக்கல, எல்லாமே வாங்கிட்டோம். கடைசி வரும்போது பூவையும் வாங்கியாச்சு. இனி இதை கொண்டு போய் கட்ட வேண்டியது இருக்கு. ஏக்கா, டெக்கரேஷனுக்கு நம்ம பூ சொல்லியிருந்தோம்ல, அது கிடைச்சதா? ஆமா சின்ன பொண்ணே, எல்லாமே வாங்கிட்டோம். பூவு 2 தான் இந்த பையில நாங்க ஃப்ரெண்ட்ல வச்சிருக்கோம். பின்னாடி வச்சா நசுங்கிரும்ல, அதனாலதான். சின்ன பொண்ணே, நீங்க போனது எல்லாம் பார்த்து எடுத்து வாங்கிட்டீங்க தானே? எதுவும் விட்டு போகல? இல்ல ராணியக்கா, அதெல்லாம் நாங்க வாங்கிட்டோம். ஸ்வீட்டு இருந்தானே, அதெல்லாம் நாங்க பார்த்து எடுத்து எல்லாம் வாங்கிட்டோம். சாப்பாடு விஷயம்னா இவ விட மாட்டாள. லட்சுமி, இவ்வளவு நேரம் ஆயிட்டு பத்தியா? நம்ம காலையிலேயே போனது எல்லாம் வாங்கிட்டு எடுத்து வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. ஆமா, நாளைக்கு ஃபங்க்ஷன் வேற வச்சிருக்கு. காலையில எல்லாம் ரெடி பண்ணிடுவாளா இல்லையோ ஒன்னும் தெரியலையே அவங்க வீட்டுல. ராணிக்கா, இடையில அந்த அண்ணே ஃபோன் பண்ணியிருந்தாங்க, டெரஸ்ல வச்சுதான் பண்ண போறாங்களாம். அதனால டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இனி நமக்குள்ள வேலை மட்டும்தான். ஓ அப்படியா? ஏக்கா, அப்பங்க எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு போல. ராணியக்கா, இப்ப நான் நேரம் வீட்டுக்கு போறேன். வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துடுங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு 7-8 மணி போல நான் வாரேன். பூவை எல்லாத்தையும் துடுத்து எடுத்து இந்த பிள்ளைங்களை விட்டு இந்த தாம்பாளத்துல எடுத்து வைக்கக்கூடியது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். சரி லட்சுமி. பிள்ளைங்கள வீட்டுல தனியாவே விட்டுட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டாவளோ இல்லையோ ஒன்னும் தெரியல. இன்னும் போனதான் தெரியும். போனது ஓடி ஓடி டீயையும் போட்டு குடிச்சிட்டு நைட்டு சாப்பாடுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும். லட்சுமி, பூ மாதிரியே நீ கூப்பிட்டு வா, நம்ம வீட்டுல சாப்பிடலாம். இல்லக்கா, நான் காலையிலே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவங்களும் 2 பேரும் போட்டு சாப்பிட்டுருப்பாவ. மிச்சமும் கிடக்கும். நைட்டுக்கு அவியலுக்கும் பூ மாதிரிக்கு அது போதும். எனக்கு தோசைக்கு மாவு இருக்குக்கா, ஒரு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த வாரேன். இருக்கட லட்சுமி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. உங்க வீட்டுக்காரவியெல்லாம் அந்த சாப்பாடை சாப்பிட சொல்லு. நீ பூ மாதிரியே கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரிக்கா, எதுக்கும் வீட்டுக்கு போறேன். அங்கே என்ன நிலைமைன்னு ஒன்றும் தெரியல, போய் பார்த்துட்டு அந்த வாரேன். இல்லைனா எதுக்கு சொல்லிக்கோம்னா, நீங்க வந்து அங்கிட்டிலேருந்து வரணும்ல, நைட்டு போய் சாப்பிடவும் முடியாது. வரும்போது எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிரும். அதனால தான் இங்க வீட்லயும் இட்லிக்குள்ள மாவு இருக்கு, ஆப்பத்துக்கு மாவு இருக்கு. நான் வேணா பிள்ளைங்களுக்கு ஆப்பம் சுட்டு இந்த குருமாவை ஏதாவது வைக்கேன். ஏக்கா, அப்படியே எனக்கு 2 ஆப்பம் சுட்டுருங்க. இப்படி ஒரு பொம்பளை. சரி வசந்தி, நீ வந்து இங்க சாப்பிட்டுருவ. பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்காரர்களுக்கும் செய்யணும்ல. ஏன் லட்சுமிக்கா, அவங்களுக்கு சேர்த்து நம்ம ராணியக்கா தரவா மாட்டாவ? அதெல்லாம் தருவாங்க. இந்த அலப்பறையை வச்சுக்கிட்டு முடியலையே. என்னைக்காவது ஒரு நாளாவது வீட்டுல சமைச்சு சாப்பிடுதா? என்ன இந்த பொம்பளை இப்படி இருக்கு? இவ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா போல இருக்கு. சரி விடு, என்ன ஒரு 4-5 ஆப்பம் தானே, சுட்டு கொடுத்துருவோம். நீங்க ஒருத்தங்க சும்மா இருங்க ராணியக்கா. அவளுக்கு என்ன காலு கை நல்லா தானே இருக்கு. வீட்டுல சமைச்சு பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் கொடுக்கட்டுமே. சாப்பாடு விஷயத்துல நான் அப்படி இருக்க மாட்டேன் லட்சுமி. எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் என்கிட்ட என்ன இருக்கோ, எனக்கு இருக்கோ இல்லையோ நான் கொடுத்துருவேன். நீங்க வேற யாருக்கிட்டனாலும் அப்படி இருங்க, இவகிட்ட மட்டும் அப்படி இருக்காதீங்க. சரி விடு லட்சுமி, அவ காதல விழுந்துற போது அந்த அதுக்குன்னு தையதக்கன்னு குதிப்பா. காலையிலேயே அங்கே இங்கே அலைஞ்சு தலையெல்லாம் என்ன வலி வலிக்கு. இன்னும் போனதோடி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சம் படுத்து எந்திரிச்சாதான் சரியாகும். பூ மாதிரி வீடு வாசல் எல்லாம் தூத்தெடுத்து போடுவா. கொஞ்சம் போய் படுத்து எந்திரிச்சிட்டு 6 மணியோட விளக்கு ஏற்றிட்டு அந்தேனி நைட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா செஞ்சு வச்சுட்டு வரணும் அவியலுக்கு. உங்க வீட்டுல பூ மாதிரி எல்லாம் செய்வா, நம்ம வீட்டுல என்ன பாடா போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க 2 பேருக்கு அவங்க பாடு. எனக்கு என் மாமியார் என்ன சொல்லுவான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. வசந்தியக்கா, உனக்குலாம் பயமே கிடையாதுல்ல? யார் சொன்னா? நானும் போனதோடி அவர் கடந்து நீ குதிக்க தான் போறாரு. அவர்கிட்ட யாரால ஆட முடியும்? ஆமா ஆமா, நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம்.